பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரோட் டன்னலுங்க. ஒன் அண்ட் ஒன்லி ஓல்டஸ்ட் சர்ச் இன் இந்தியாங்க இது. ஃபைனலி பீச் வந்து இறங்கியாச்சுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உள்ள போயிட்டு வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் சுவான். குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுதுங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர் பீலமேட் ரோட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக காருக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கேரளாவில் சாவக்காடு பீச்சுக்கு போயிட்டு இருக்கோங்க. ப்ளஸ் அப்படியே ஆந்திவேல இருக்கிற நிறைய இடத்துக்கும், ப்ளஸ் சாவக்காடு தாண்டி அங்கே இருக்க நிறைய இடத்துக்கும் போகிறோம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்டு வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆந்திவேல என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஆஃப்டர் ஒரு 30 minutes ட்ராவல் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பைபாஸில் கேரளா பைபாஸ் ஏரி எல்லைக்கலையம்மன் டெம்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு பூஜை போட்டு அப்படியே கிளம்பலான்னு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம பைபாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. எல்லாரும் சந்தோஷமா அப்படியே பாலக்காடு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாச்சுங்க. அப்படியே ஆந்தி வேலை அப்படியே ஒட்டி அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரோட் டன்னலுங்க. நம்ம கேரளாவோட திரிசூர் மாவட்டத்தில் இருக்கிற குதிரன் டன்னல். ஸோ அதுக்குள்ள தாங்க இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸோ வெளியவே வேறு லெவலில் பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த டனல் பார்த்தீங்கன்னா ஒரு 6-way லேண்ட் இருக்கிற டனலுங்க. ஆக்சுவலாக 2 டனலாக இருக்குது. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது போகிறதுக்கு. அண்ட் ரைட் சைடில் இன்னொரு டனல் இருக்குங்க. ஸோ டோட்டலாக இங்கே 3-way, அங்கே 3-way. ஸோ டோட்டலாக 6-way டனலுங்க இது. ஹாய் மக்களே, ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. அந்த பக்கம் அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இன்னும் குருவாயூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பைபாஸ் என்னமோ சூப்பராக தாங்க இருக்குது. பட் ஊருக்குள்ள ரோடு தான் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஆனால் இப்போ நல்லா தான் இருக்குது. ஏர்லி மார்னிங் வியூ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. பக்கம் பின்னால் லொக்கேஷன்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோடும் காலியாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஹாய் மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிங்க. நமக்கு வந்து கேரளாவில் பழையூர் அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண சர்ச்சு ஸ்டெயின் தாமஸ் சர்ச்சுங்க. ஆக்சுவலாக 52 AD பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு எப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வியூ பார்த்தாலே தெரிஞ்சுங்க, ரொம்ப பழசு தான். ஒன் ஆஃப் த இல்லைங்க, ஒன் அண்ட் ஒன்லி ஓல்டஸ்ட் சர்ச் இன் இந்தியாங்க இது. ஆக்சுவலாக இதுதான் சர்ச்சோட இன்டீரியருங்க. ஸோ இந்தியாவோட ஓல்டஸ்ட் சர்ச் அண்ட் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண சர்ச் இது. 52 AD பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் சாவக்காடு ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதாங்க சர்ச்சோட எக்ஸ்டீரியர். ஸோ வேறு லெவலில் இருக்குது. சன்ரைஸு சூப்பராக ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்க்கிங் ஃபீலே எதுவும் கிடையாதுங்க. பார்க்கிங்கும் சூப்பர் பெருசாக இருக்குது. சாவக்காடு போகிற ரூட்டில் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது பழையூர் என்ட்ரு ஆனதுமே உங்களுக்கு சர்ச் இருக்குங்க. அண்ட் இந்த சர்ச் சுற்றி உள்ள இந்த திங்ஸு, பட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தோட நேம்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு சேக்ரட் பிளேஸுங்க தாலிக்குளம். ஸோ அதோட என்ட்ரி சர்ச்சுக்கு பிஹைண்ட்லேயே இருக்குது. அண்டு இந்த தாலிக்குளம் அதோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே இருக்குங்க. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எனக்கு ஃபுல்லாக மீனிங் என்னன்னு தெரில. அண்டு இதாங்க இந்த தாலிக்குளம். மேபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்தானம் கொடுக்கறது, பேப்டிசம், அந்த ப்ராசஸ் வந்து மேபி ஜீசஸ் பண்ணியிருக்காரு போல். ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ சூப்பராக இருக்குங்க. நைஸ் நேச்சராக ரொம்ப அமைதியாக இருக்குது. அண்டு இந்த பாண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மத்தேர் ரெப்ளிகா அப்படின்ற ஒரு இடம். ஸோ அது இந்த இடம் தாங்க.
இதுக்கு மீனிங் என்னென்னு எக்ஸாக்டாக தெரில. ஸோ கிறிஸ்டின்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அண்டு இதுதான் அந்த மத்தேயர் ரெப்ளிகா, அதோட ரெப்ளிகா இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த ரெப்ளிகான்னு தெரியலைங்க, ரெப்ளிகா இங்கே இருக்குது. அண்ட் இங்கே இந்த சர்ச்சில் அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரெப்ளிகா ப்ளஸ் முன்னாடி சர்ச்சு, இங்கே அந்த சேக்கத் பாண்ட் இதெல்லாம் பார்த்தாச்சு. இனி அப்படியே முடிச்சுட்டு நம்ம காருக்கு போயிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி சாவக்காடு பீச் கிட்ட நம்ம வந்துட்டோம். அப்படியே போயிட்டு பார்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி பீச் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க. ஃபைனலி பீச் இறங்கியாச்சுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் நாங்கள் மண்டே வந்ததுக்காக ரொம்ப காலியாக இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு போக கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் டைம் நல்லா சூப்பரான வேவ்ஸோட பீச் வாக்கிங் செம்மையாக இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். இப்போ தான் ஆக்சுவலாக சன்ரைஸ் ஆகிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 8 o'clock ஆயிருக்கு. அப்படியே மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வேவ்ஸ் வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. இன்னும் அப்படியே கொஞ்சம் அப்படியே சூப்பராக வாக் பண்ணிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு மூவ் ஆகலாம். ஹாய் மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 9 கால் ஆச்சு. கொஞ்ச நேரம் நல்லா பீச்சில் ஆட்டம் போட்டு செம்ம பசி ஆயிடுச்சு எல்லாம் ஆட்டம் போட்டதில். அதனால அப்படியே நம்ம போயிட்டு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ஒரு ஆனைக்கோட்டை இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே ஏகப்பட்ட யானைங்க ப்ளஸ் நிறையா சூப்பராக இருக்கும் நம்ம ஆக்டிவிட்டி, யானையோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்க. ஸோ அதை பார்த்துட்டு திரும்ப பீச்சுக்கு ஈவினிங் அந்த கடல் மேலே இருக்கிற பிரிட்ஜு ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும்போது ஜாலியாக பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணலாம். அண்டு ஆனைக்கோட்டை போகிற வழியில் இங்கே ஆனத்தாவலம். ஸோ அதுக்கு போகிற வழியில் சின்னதாக ஒரு ஹோட்டலு. ஸோ அந்த ரோட்டு கடை அங்கே இட்லி ப்ளஸ் புட்டு கடலைக்கறி இருக்குன்னாங்க. ஸோ பார்த்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் போயிருந்தோம், சுத்தமாக சரியில்லை. அதனால வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இந்த பேக்கரி போயிட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு இதை வச்சு இந்த தண்ணியை வாங்கி இதை வச்சு நீங்கள் ஒப்பேற்றலான் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு ஆனத்தாவலம் போயிட்டு அங்கே அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆச்சு. ஆனத்தாவலம் அரைவ் ஆயிருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் ஃபேர் 15 ரூபா சொன்னாங்க. போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களை அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஒரு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தாங்க. அண்டு ஹாய் நைஸ். பட் வரைக்கும் கொண்டு வர இடம். பட் இப்போதைக்கு இங்கே என்ன செம்ம ஆகிட்டுங்க. ஆனத்தாவலம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கார் ஏறி திரும்ப நம்ம சாவக்காடு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக மதியம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி, உச்சி வெயிலுங்க, செம்ம ஹீட்டு. இங்கே சாப்பிட பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே பைனாப்பிள் அண்டு மாங்காய் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். பக்கத்தில் ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் டைம்லாம் வந்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமில் வரப்பாருங்க. யா செருப்பு மஸ்ட்டு, ஷூ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அண்டு ட்ரௌசரும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாங்காய்லாம் சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட்டு குல்ஃபி எடுத்தாச்சு. உச்சி வெயிலுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில் பண்ணிட்டே இருக்கணும். ஈவினிங் போல் கொஞ்சம் வெயில் போனதுக்கப்புறம் அப்படியே நம்ம கடல் போய் சின்ன ஒரு குளியல் போட்டு அப்புறம் அங்கே ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்குது, அது அப்படியே போய் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 1:30 ஆகுது. நம்ம அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு கடலில் ஒரு சின்ன ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் போகலாம். அப்படியே போயிட்டு கடலில் ஒரு குளியல் போடலாம். பட் செம்மையாக இருக்குங்க. என்ன கொஞ்சம் வெயில், அதர்வைஸ் சூப்பராக தான் இருக்குது. சரிதா? ஆக்சுவலாக பீச்சில் குளிக்கிறத விட இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா பீச் வாக் செம்மையாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேவ்ஸ் அதிகமாக சூப்பராக வருது. ஸோ பீச் வாக் செம்மையாக இருக்குங்க. வந்தீங்கன்னா மறக்காம தான் ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி பீச்சில் இறங்கியாச்சுங்க.
அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் வந்தால் மறக்காம அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி சூப்பராக ஒரு 1.5 hours செம குளியல் போட்டாச்சுங்க. அலை வந்து டைம் ஆகாத ரொம்ப பெருசாக சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே போயிட்டு நம்ம முடிஞ்ச அந்த ஃப்ளோட்டிங் பீச்சில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் எங்கேயும் போகிறோம் மூவ் ஆன் ஆகலாம். One eternity later. அண்ட் ஃபைனலி இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுங்க ஒரு ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 120 rupees. இப்போ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு கடவுக்குள்ள அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 15 minutes டைமுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே சூப்பராக உங்களுக்கு பார்த்தாலே ஒரு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உள்ளே போயிட்டு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃப்ளோட்டிங்கில் வேற லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக ஒரு கடல் நடுவில் ஃப்ளோட் ஆகிட்டே போகுதுங்க. ஆக்சுவலாக பெரிய வேவ்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே கீழே தள்ளிடும், அந்த அளவுக்கு இருக்குது. எனிவே நைஸ். ஸோ ஃபைனலாக வேற லெவலில் சூப்பராக நடுக்கடலாம் இல்லை, ஒரு 100 மீட்டரில் உள்ள இருக்கும். சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக பெரிய வேவ்ஸோட ரொம்ப ஓவராக ஷேக் ஆகுது. சூப்பராக இருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த சாவக்காடு பீச்சில் வந்தீங்கன்னா மஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோட்டிங் பீச்சில் பார்த்தீங்கன்னா உட்காந்து எடுக்கவும் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக அழகு ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா போதையில் ஆடுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக ரியாலிட்டி அது கிடையாது. அது வந்து ஃப்ளோட் ஆகுறதுல அப்படியே ஷேக் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது. வந்தால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டு நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று இந்த சாவக்காடு வச்சு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட டால்ஃபின்ஸ் இருக்குங்க. ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். நாங்கள் பார்த்தப்பே ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 டால்ஃபின்ஸ் வந்து அங்கங்கே ஜம்ப் பண்ணுறது சைட் ஆச்சு. ஸோ மறக்காமல் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ டுவர்ட்ஸ் நம்ம திரும்ப ஷீஷோருக்கு போயிட்டு இருக்கோம். வேற லெவலில் இருக்குங்க. மெயினாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி மிடில் பார்க்கில் நின்று பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த சாவக்காடு பீச்சில் நீங்கள் வந்து சப்போஸ் குளிச்சாலோ இல்லை உங்களுக்கு உடம்புல தண்ணி இது பட்டு உப்பு ஃபீல்மாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே டாய்லெட்ஸ் அண்டு பாத்ரூம் வாஷ்ரூம் எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்பலாம். அண்ட் ஃபைனலி டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆச்சுங்க. நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். குளிக்கிறது பார்த்தீங்கன்னா per personக்கு 20 rupees. அண்டு குளிச்சுட்டு வாஷ்ரூமில் போயிட்டு மொத்தமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து திரும்ப காருக்கு வந்தாச்சு. நீ அப்படியே கிளம்பி அந்த வேலை எங்கேயாச்சும் நல்லதாக ஒரு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கோயம்புத்தூர் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஸோ சாவக்காடு நைட் ட்ரிப் ஆல்மோஸ்ட் ஓவருங்க. வந்தீங்கன்னா மறக்காமல் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அப்படியே போக கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஃபைனலி 8:30 பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இடையில வந்து செம்ம டிராஃபிக் அண்டு சாப்பிட்டு வரதுக்கு அப்படியே லேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ண. அது வரைக்கும் ஸ்டே டியூன் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை.